ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி நர்மதாவும் படுத்திருக்காங்க. இப்போ நர்மதா தூங்கினதுக்கப்புறம் போர்வையை போத்திக்கிட்டு காவேரி விஜய்கிட்ட அந்த மாமி பேசினாங்கல்ல பொண்ணு பார்க்குற விஷயமா அதெல்லாம் பேசிக்கிட்டு நான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யமுனா கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற நிவின் காஃபிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யமுனா வந்து நிவினுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு சூப்பரான ரொமான்ஸ் புரிதல் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து இங்கே பார்த்தா விஜய் வந்து காவேரி அந்த கோச்சிக்கிட்டு போனது அதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயமெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ தாத்தா வந்து சந்தோஷமாக கேட்டாலும் கடைசியில் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ ஏற்கனவே காவேரி இந்த மாதிரிலாம் பயமுறுத்திக்கிட்டு இருந்தா, இப்போயும் இந்த மாதிரி பேசினா அது தப்பு தானப்பா, அது மாதிரி செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு, கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நர்மதா கிட்ட குமரன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலில் நடந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போதே நர்மதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வேகமாக ஓடி போய் ப்ரொமோவில் பார்த்தோம்னா அந்த மாதிரி கங்கா அவங்க அக்காவை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கங்கா பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்னு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மா பார்த்தா கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க அப்பா இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மலாகிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நர்மதாவுக்கு அப்படியே கட்டி பிடிச்சி வாழ்த்துலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை குமரன்ட்டையும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கங்கா வந்து இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி யமுனா கிட்ட சொல்கிறாங்க. யமுனா வந்து நிவின்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நிவினும் சந்தோஷப்படுறாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சந்தோஷமாக உட்காந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் நிவின் பார்த்தா ரொம்ப நார்மலாக தான் நல்லா சந்தோஷமாக தான் நடந்துக்கிறாரு. இப்போ எல்லாரும் போய் பார்த்தா மறுபடியும் உங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சியும் பார்த்தா நர்மதா கிட்ட பேசி சந்தோஷமாக இருக்காங்க. ரூம்குள்ளார சிரிக்கிற சத்தெல்லாம் கேட்டு வெளியில் பாட்டி வந்து அது சம்மந்தமாக பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியோட அம்மா நீங்கள் கண்ணு வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இப்போ குமரனுக்கும் நிவினுக்கும் நான் டீ போட்டு எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகிறாங்க. குமரனும் நிவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருங்க நான் வந்து இதை விஜய்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது அந்த விஷயத்தை அப்படியே இன்றைக்கான எபிசோட்டாக எடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதாவது விஜய் நிவின் குமரன் 3 பேரும் டான்ஸ் போட்டு பேண்ட் வாத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் அடுத்து கொண்டு வருவாங்க. சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் காவேரியோட அம்மா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே கொஞ்சம் அப்படியே சோகமாக இருந்தாங்க. ஒருவேளை காசு பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ, இல்லை இதை நம்ம நல்லா சந்தோஷமாக வந்து கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ தெரியல. ஏன்னா ஏற்கனவே இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இது விஷயமாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ரொமோ வருதுங்கிறத வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.